மார்க்கத்தை யார்கிட்ட இருந்து எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த விவரம் இன்னைக்கு மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம போச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அப்போ இவருக்கு இறக்கப்பட்ட அந்த ஒளி எது? குரான். அவர்களே வெற்றியாளர்கள். அவர் இப்போ இந்த இடத்துல மறுமை வெற்றியை பத்தி குரான் பேசு. இந்த இடத்துல நீங்க வணக்க வழிபாடுகள் அக்கீதாக்களை ஃபாலோ பண்ணா உங்களுக்கு வெற்றின்னு பேசல. நாளைக்கு மறுமையில போயிட்டு உங்க உலமாக்கள் சொன்னாங்க எங்களுக்கு 5 தான் கடமை இதெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா குரான் வச்சு நீங்க மாட்டுவீங்க. இந்த வெற்றிக்கு குரான் சொல்லக்கூடிய இந்த அளவுகோல், இந்த மெஷர்மெண்ட், இந்த டூலை பயன்படுத்தணுமா அல்லது உங்க உலமாக்கள் சொல்ற சில ஹதீஸ்களை மட்டும் வச்சுக்கிட்டு அமல்களின் சிறப்புகளை வச்சுக்கிட்டு கற்பனை உலகத்துல வாழ்ந்து கபூர்லயும் மறுமையிலையும் இழிவடைய போறீங்களா முடிவு பண்ணிக்கங்க. ஒழுங்கா குர்ஆனை ஃபாலோ பண்ணுங்க, தப்பிச்சிருக்கீங்க. யார் ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவங்கள பலப்படுத்தி அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை யார் பின்பற்றுறாங்களோ அவங்க வெற்றியாளர்கள் அப்படின்றதான் இந்த ஆயத்தினுடைய சுருக்கமான கருத்து. நல்ல விளங்கிக்கோங்க. இதை சொல்லி முடிச்சிட்டாலே இந்த ஆயத்துடைய விளக்கங்கள் முடிஞ்சுது. ஆனால் தன்னை ஒரு மார்க் அறிஞர் அப்படின்னு நினைச்சு சகட்டு மணிக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய இந்த மூடர் என்ன சொல்ல வராதுன்னு கவனிச்சிங்களா? சம்பந்தமே இல்லாம இந்த ஆயத்துக்கு பின்னால உலமாக்களின் கண்ணியத்தை தரம் தாழ்த்தி பேசுறாரு. உலமாக்கள் என்னமோ குர்ஆன் ஹதீஸை தாண்டி ஒரு விஷயத்தை விளக்கம் கொடுக்குற மாதிரியும் மக்களை வழிகேட்டில் கொண்டு போற மாதிரி ஒரு பேசிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உலமாக்கள் சொல்றதை வச்சு நீங்க மறுமையில் சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க, குர்ஆனை வச்சு அல்லாஹ் உங்களை லாக் பண்ணிடுவான்னு சொல்றாரு. குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரசூல் அதை ஊக்குவிக்கிற மாதிரி பேசியிருக்க முடியும். ஆனா உலமாக்களை கண்ணியப்படுத்துற விதமா பல வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு மார்க்கம் அல்லாத விஷயங்கள் ஏதாவது தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. உலமாக்கள்கிட்ட கேளுங்க, நல்லா சொல்றான். உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள் அப்படின்னு மகுடம் சுட்டுறாங்க ரசூலுல்லாஹ். குர்ஆன் ஹதீஸை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும், மறுமையுடைய வெற்றிக்கு அது உதவும் அப்படின்னா எதனால அல்லாஹ் ரசூல் இந்த வார்த்தையை சொல்லணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் மார்க்கம் படிச்சாரா இல்லையா அதுல சந்தேகமா இருக்குன்னு நான் ஏன் சொல்றேன்னா, குர்ஆனை மட்டும் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டா போதும், அக்கீதாவெல்லாம் பெருசா பார்க்காதீங்க, அங்க போனீங்கன்னா மாட்டிப்பீங்கன்ற மாதிரி பேசுறாரு அவரு. நான் என்ன கேட்குறேன், அக்கீதா எல்லாம் ஒன்றா? முதல்ல ஹவாரிஜியா இருக்குது, முஅ்தஸிலா இருக்குது, காதியானியா இருக்குது, எத்தனை பிரிவுகள் இந்த மார்க்கத்தில் வந்திருக்கு. இந்த மார்க்கத்தில் குழப்பம் விளைவிச்சவங்க. இப்போ நான் சொல்கிறேன் இந்த பிரிவுகளை பற்றிலாம் இவருக்கு தெரியுமான்னு கூட தெரியல. அவங்கள பற்றி நம்ம பேசணும்னாலே நாள் கணக்கில் பேச முடியும். அவ்வளோ குழப்பங்களை இந்த சமுதாயத்தில் அவங்க விளைவிச்சிருக்காங்க. அக்கீதாவை பார்க்காதீங்க, குர்ஆனை மட்டும் எடுத்துகிட்டு போங்க, அது போதுன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. அதுக்கு என்னுடைய மறுப்பு இது. ஒரு கால் என்னுடைய வீடியோவுக்கு அவர் ரத்து கொடுக்க முடியும் அப்படின்னா நான் தாராளமாக ஃபேஸ் பண்ண தயார். ஒரு வராரான்னு பார்ப்போம். இதெல்லாம் எப்படின்னா மக்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி உள்ள பேச்சு கிடையாது. உலமாக்கள் சமூகத்தை தரம் தாழ்த்திட்டு தனக்கு ஒரு அட்டென்ஷனையும் பெருமையை தேடிக்கிற விதமா இன்னைக்கு இவர் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேரை காட்ட முடியும். இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல ஃபுல்லாக இவங்க டாமினேஷன் தான். இவர் வீடியோவில் அவர் காட்டக்கூடிய படமும் அவர் கொடுக்குற ப்ரெசன்டேஷனும் மார்க்கத்தை சரியாக சொல்கிறாரு அப்படின்ற பிம்பத்தை கட்டமைக்கலாம். ஆனால் நிறைய வீடியோ நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா அவர் மார்க் அறிஞர்களை தரம் தாழ்த்தி பேசுகிற பேச்சையும் முன்னோர்களை தட்டி விட்டு போகிற பேச்சையும் அவர் பேசுகிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. நான் பேசுனது ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம். சில அடுத்த வேலை சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.